குழந்தைகளே, நாம் இப்பொழுது "வண்ணம் தொட்டு" என்ற பாடலை சற்றே நினைவு கூர்வோமா? வாருங்கள். வானவில்லை தொட்டு என்னென்ன வரைந்தார்கள்? நீல வண்ணத்தைத் தொட்டு கடல் வரைந்தார்கள். பச்சை வண்ணத்தைத் தொட்டு மரம் வரைந்தார்கள். சிவப்பு வண்ணத்தைத் தொட்டு பூக்கள் வரைந்தார்கள். அடுத்து, குழந்தைகள் எங்கு ஊஞ்சல் கட்டி ஆடினார்கள்? குழந்தைகள் மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடினார்கள். வானவில்லில் எத்தனை நிறங்கள் உள்ளன? வானவில்லில் 7 நிறங்கள் உள்ளன. குழந்தைகளே, நாம் இப்பொழுது பக்கம் எண் 35இல் உள்ள பயிற்சி பகுதியை படிக்கப் போகிறோம். வாருங்கள், பயிற்சி பகுதிக்கு செல்லலாமா? படத்தையும் சொல்லையும் பொருத்துக. குழந்தைகளே, இப்படத்தினை நன்கு உற்று நோக்குங்கள். படம் எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது? ஒருமையாகவும் பன்மையாகவும் படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு பொருளை குறிக்கும் சொல் ஒருமை என்றும், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிக்கும் சொல் பன்மை என்றும் அழைக்கிறோம். வாங்க, பயிற்சிக்கு செல்லலாமா? முட்டை. முட்டை ஒருமை சொல். அப்படி என்றால் ஒரு முட்டையோடு இணைப்போம். பெட்டிகள் பன்மை சொல். பெட்டிகளோடு இணைப்போம். பூ ஒருமை. அப்படி என்றால் ஒரு பூவோடு இணைப்போம். முட்டைகள் பன்மை சொல். முட்டைகளோடு இணைப்போம். தட்டு ஒருமை சொல். ஒரு தட்டோடு இணைப்போம். அடுத்து வாங்க, மரங்கள் பன்மை சொல். மரங்களோடு இணைப்போம். தட்டுகள் பன்மை சொல். தட்டுகளோடு இணைப்போம். மரம் ஒருமை சொல். மரத்தோடு இணைப்போம். பூக்கள் பன்மை சொல். பூக்களோடு இணைப்போம். பெட்டி ஒருமை சொல். பெட்டியோடு இணைப்போம். குழந்தைகளே, ஒருமை பன்மை சொல்லை குறிக்கும் படத்தையும் சொல்லையும் அழகாக பொருத்த கற்றுக்கொண்டோம். நாம் இப்பொழுது குறிய பன்மை சொல்லை எழுதுக என்ற பகுதிக்கு செல்லவிருக்கிறோம். வாங்க, பொருட்களுக்குரிய பன்மை சொல்லை எழுதுவோமா? மிட்டாய். மிட்டாய்கள். இந்த வரிசை முழுவதும் காய் இல் சேர்க்க வேண்டும். சட்டை. சட்டைகள். பொம்மை. பொம்மைகள். மேசை. மேசைகள். பை. பைகள். அடுத்த வரிசைக்கு செல்லலாமா? இந்த வரிசையில் இக்கா இல் சேர்க்க வேண்டும். பூ. பூக்கள். ஈ. ஈக்கள். தேனீ. தேனீக்கள். புறா. புறாக்கள். மைனா. மைனாக்கள். குழந்தைகளே, அடுத்த வரிசை செல்லலாமா? பாருங்க, அடுத்த பகுதியில் அனைத்து ஒருமை சொற்களும் இம் இம் என்று முடிக்கப்பட்டுள்ளது. இந்த இம்முக்கு பதிலாக இங் கா இல் சேர்க்க வேண்டும். வாருங்கள். பழம். பழங்கள். பட்டம். பட்டங்கள். பாடம். பாடங்கள். புத்தகம். புத்தகங்கள். வண்ணம். வண்ணங்கள். குழந்தைகளே, ஒருமை பன்மை சொற்களை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டீர்கள். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 35ஐ எடுத்து உங்கள் பெற்றோர் உதவியுடன் இப்பயிற்சியை செய்க. நன்றி.